பக்கத்து ஊர்ல தாங்க பள்ளிக்கூடம் இருக்கு. தினமும் ஆத்தா கடந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறோம். போன மாசம் கூட ஆத்த கடக்கும் போது வெள்ளம் வந்து 2 பசங்க இறந்துட்டாகல. இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏன் படிக்கிறிய? அக்கா என்னக்கா இப்படி கேக்குற? படிச்சாதானக்கா நாளைக்கு பெரிய கலெக்டர் ஆக முடியும். அக்கா நாளைக்கு நான் பெரிய கலெக்டர் ஆகி இதுல பாலம் கட்டி எங்க ஊர்ல புதுசா ஒரு பள்ளிக்கூடம் திறக்கணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அதுக்காக தான்க்கா நான் படிக்கிறேன். சரிக்கா நான் வரேன்க்கா. உங்களுக்கு எல்லாம் ஈஸியா சாதாரணமாவே எல்லாமே கிடைச்சிருது. நல்ல சாப்பாடு, நல்ல Dress, காலேஜ் போக பைக்கு, இதெல்லாமே இருந்தும் படிக்க கஷ்டமா இருக்குல்ல? உங்களுக்கு படிப்பு வரலங்கிறது தான் போராட்டமே. ஆனா இவகளை பாத்தியல்ல, இவக படிக்க தினம் தினம் இந்த ஆத்த கடந்து போறது மிகப்பெரிய போராட்டம். படிப்புக்காக ஏன் இம்புட்டு கஷ்டப்படுறாங்க? ஏன்னா நாளைக்கு இந்த படிப்பு தான் அவங்க குடும்ப கஷ்டம் மொத்தத்தையும் மாத்தோங்கிற நம்பிக்கையில தான். அவங்க ஏன் இம்புட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்னு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் இந்த படிப்பு அவங்க நிலைமைய மாத்தோங்கிற நம்பிக்கையில தான். இந்துக்களுக்கு பகவத்கீதை, முஸ்லிம்களுக்கு குரான், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள்லாம் எம்புட்டு முக்கியமோ படிக்கிறவர்களுக்கு புத்தகம் அம்புட்டு முக்கியம். அதை எரிக்க எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? உப்பு காத்துல மீனவ குடும்பத்துல பிறந்தவரை இந்திய ஜனாதிபதி ஆக்குனதும் படிப்புதான். நம்மூர் சுந்தர் பிச்சைய உலகத்துக்கு தெரிய வச்சதும் படிப்புதான். எங்கேயோ தெரு முக்குல இருக்கிறவள இந்த உலகம் இவ்ளோ கவனிக்கிறதுக்கு காரணம் இந்த படிப்பு தான். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு படிப்போட அருமை தெரியலன்னா உங்களால யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. என்னது இது? கடுங்காப்பிம்மா, பையன் படிக்கிறான்ல, அவனுக்கு தூக்கம் வராம இருக்கணும்னு தான். யாருக்கு? உங்க பையனுக்கா? ஆமாம்மா. தூக்கம் வராம இருக்கா? கொஞ்சம் அங்க பாருங்க. தம்பி செந்தில், இந்தா குடிப்பா, தூக்கம் வராம இருக்கும். இங்க நான் வச்சுட்டு போறேன், அப்புறமா நீ குடிச்சுக்க. அம்மா உனக்கு செத்த நேரம் கழிச்சு பால் காப்பி போட்டு எடுத்துட்டு வர, சரியா? என்னத்த, உங்க பையன் வர காஃபிய குடிச்சிட்டாங்களா? அவன் எங்க படிப்பே கதின்னு கிடக்குறான். அதான் அப்புறமா குடின்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் படிக்கிற அழக பாக்கணுமே, என் சீமராசா. அம்மா அமுதா. அத்தை சொல்லுங்க அத்தை. புவனாவ ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அவ அங்க போனதுல இருந்து ஒரு தடவை கூட பேசல. என்ன பண்றா ஏது பண்றான்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. கெட்ட கெட்ட கனவா வருது. கல்யாணம் முடிச்சு அனுப்புன கையோட குலதெய்வம் கோயிலுக்கும் போகல. எனக்கு தெய்வ குத்தமா இருக்குமோன்னு பயமா இருக்குமா. அவளை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்துட்டா மனசு நிம்மதியா கிடக்கும். சரி போலாம், நான் கிளம்பி வந்துடுறேன். சரியாத்தா, நானும் அவளுக்கு பிடிச்ச பால் பணியாரம் செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்து வைக்கிறேன். அத்தை, என்னத்தா? இப்பதான் போலாமான்னு கேட்டிய, அதுக்குள்ள
எந்த நம்பிக்கையில நான் உங்களுக்கு சம்மதம் சொல்லி உங்க கூட கிளம்பி வருவேன்னு பால் பணியாரெல்லாம் செஞ்சு வச்சியா? அது எல்லாம் என் மருமக மேல இருக்கிற நம்பிக்கை தான். அவ என் பேச்ச தட்ட மாட்டான்ல. சும்மா கேட்டேன் அத்தை. சரி நீங்க எடுத்து வைங்க, நான் கிளம்பி சரி, வரேன். சரி. நல்லா படிக்கிறான்ல. ம் ஆமா அத்தை, படிக்கிறாங்க. இன்னைக்கு கூட காலேஜ்ல பரீட்சையில நல்ல மார்க் வாங்கி ஏதோ பாராட்டு பத்திரமெல்லாம் கொண்டு வந்தான். இப்பவே இப்படின்னா கடைசி பரீட்சையில நிறைய மார்க் வாங்கி கப்பெல்லாம் வாங்குவான்ல. ஆமா அத்தை. சொல்லாத்தா. நான் அவங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கிறேன்னா? அட என்னத்தா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடா இருக்கு, எல்லாரும் ஒழுங்கா இருக்காக. அது இல்ல அத்தை, அவங்க விஷயத்துல நான் கொஞ்சம் கடகடன்னு இருக்கேனோ. அவங்க கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசாம அவரை எப்பவுமே கோவத்தோடயே பாத்துட்டு இருக்கேனோ. பொண்டாட்டியா புருஷனுக்கு கொஞ்சம் ஆறுதலா பாசமா நடந்துக்கணுமோ. அட என்னம்மா நீ, அவன் பண்ண காரியத்துக்கு அவனை நீ ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதுவும் இல்லாம அவனை படிக்க வைக்க போராடிக்கிட்டு இருக்க. எந்த பொண்டாட்டி புருஷன் மேல இம்புட்டு அக்கறையா இருப்பா சொல்லு? நீ யாருக்குமே கிடைக்காத வரந்தா. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவனை 2 பேரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு நீ நல்லம்மா நீ நல்லா பொண்டாட்டின்னு 2 பேரும் பீத்திக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் யாரும் யாராகவும் இல்ல. ஏக்கா, நீ உன் பிள்ளைக்கு நல்ல அம்மாவாவா இருந்த? ஏத்தா அமுதா, செந்தில் பயலுக்கு நீ நல்ல பொண்டாட்டியாவா இருந்த? நான் தான் என் மாப்பிள்ளைக்கு நல்ல மாமாவா இருக்கேன், உண்மையான மாமாவா இருக்கேன். மாத்தி மாத்தி 2 பேரும் பீத்திக்கிட்டு பட்டிமன்றமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியம், போய் தூங்குங்க. தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு போங்க, போய் படுங்க. என்ன மாப்ள, காலேஜ் கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன். நீ கடைக்கு போலியா? உனக்கு தான் பொறுப்பு இருக்குன்னு நினைச்சுக்காத, எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. கிளம்புவோம்ல. சரி, அமுதா இங்க பூஜை ரூம்ல இருக்கா? சரி, நான் கிளம்புறேன். இந்த விபூதியை வச்சுக்கோங்க. சரி. ஒரு நிமிஷம். இந்தாங்க, நீங்க பரீட்சைய இந்த பேனால தான் எழுதணும். அதுவும் இது எப்பவுமே உங்க பாக்கெட்லயே தான் இருக்கணும். இந்தாங்க. எக்ஸாமுக்கு இன்னும் நாள் இருக்கு, அப்புறம் வாங்கிக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, வைங்க. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், எப்பவுமே எடுக்க கூடாது. இது எப்பவும் உங்க சட்டை பாக்கெட்ல தான் இருக்கணும், சரியா? என்னமோ நடக்குது. ஏமாமா, பரீட்சைக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, அது வரைக்கும் எதுக்கு இந்த பேனா பாக்கெட்ல இருக்கணும்? பத்திரமா வீட்லயே வச்சிருக்கலாம்ல. வெளியே தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? சார், எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். அவன் எங்க படிச்சு பாஸ் ஆகி வாத்தியாராகி சொத்தை எல்லாம் வீட்டுவானோ. ஏப்பா குமரேஷா, எதுக்கு இம்பிட்டு பேப்பர்ற? தப்பு பண்றவன் என்னைக்குமே தைரியமா இருக்கணும்யா. தைரியம் தாயா அவனோட முதல் ஆயுதம்.
வாத்தியாரா இருந்த அவன் அப்பன் கைக்கு சொத்தை போக விடாம பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டோம். இவன் இனிமே படிச்சு பரீட்சையில பாஸ் ஆகி வாத்தியார் ஆக போறானோ இல்லையோ, ஏயா அவனுக்காக எதுக்குயா இம்புட்டு பயப்படுற? இங்க பாரியா, நம்மள மீறி எதுவும் ஆகாது. சொத்து நமக்கு சொந்தமாகலைனாலும் அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் நம்ம 2 பேருக்கும் தானையா. அதுக்கு குறுக்க யாரும் வர முடியாது, வரவும் விட மாட்டேன். இம்புட்டு வருஷமா கட்டி காத்த விஷயத்த அம்புட்டு சீக்கிரமா விட மாட்டேயா. சார், நான் ஏதாச்சும் பண்ணணுமா சார்? நீ எதுவும் பண்ண வேண்டாயா. அந்த அமுதா புள்ள வேற இப்ப முழிச்சுக்கிட்டா. அவளோட கண்ணு இப்போ ஓ மேலதான் இருக்கு. நீ ஏதாவது பண்ண போய் அப்புறம் அது தப்பா முடிஞ்சிருச்சுன்னா நீ மாட்டிக்குவியா? குடும்பம் நடத்த வேண்டிய வயசு. இந்த வயசுல எல்லாம் படிக்க வந்தா புத்தி இப்படிதான் போகும். வயசு வித்தியாசம் பார்க்காம இவனை கூட படிக்க வச்சது நம்ம தப்பு சார். இன்னைக்கே சொன்ன இவனை காலேஜ் விட்டு துரத்துங்கன்னு யாரு கேட்டீங்க? இவனெல்லாம் இதுக்கு மேலேயும் காலேஜ்ல படிக்க வச்சா இருக்கிற எல்லா பொண்ணுங்க மேலேயும் கை வைப்பான். அப்புறம் நம்ம காலேஜ் பேர் தான் நாரி போகும். சார், அந்த பொண்ணு சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல சார். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல சார். இவ ஏன் பொய் சொல்றான்னு எனக்கு தெரியல. நீ எதுவும் பேச வேண்டாம். நாளை காலையில 10 மணிக்கு உங்க மேல என்கொயரி. எதுனாலும் அங்க பேசிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த விஷயமா யாரும் பேச வேண்டாம். விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கோங்க. இதுல ஒரு பொண்ணோட மானமும் இருக்கு, நம்ம காலேஜோட பேரும் கெட்டுறக்கூடாது. நீ பயப்படாதம்மா, உனக்கான நியாயம் கிடைக்கும். இப்ப எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு போங்க போங்க. டேய், என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம நிக்கிற? டேய், என்னாச்சுடா உனக்கு? காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு மாமா. இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. அமுதா, என் காலேஜ்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு? கூட படிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நான் தப்பா நடந்துகிட்டேன்னு. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்லிச்சுன்னு தெரியல. போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஏண்டா, அந்த பொண்ணு மாத்தி நடந்துக்குச்சா இல்ல நீ தப்பா நடந்துகிட்டு இங்க மாத்தி பேசுறியா? சொல்றா. என்ன பேசுறிய? அவங்க உங்க அண்ணன். நீங்களே இப்படி அறிவு இல்லாம பேசாதீங்க. யாரு? நான் அறிவில்லாம பேசுறேனா? நீதான் ஒரு பொண்டாட்டி புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அறிவு இல்லாம நடந்துகிட்டு இருக்க. வீட்டுல கிடைக்க வேண்டியது கிடைச்சா எதுக்கு ஆம்பளைங்க இப்படி நடந்துக்க போறாங்க வெளியில? இங்க பாரு, இது எல்லா ஆம்பளைக்கும் உள்ள சபல புத்தி தான். இதுல இவ மட்டும் என்ன யோகியமா என்ன? தப்பெல்லாம் ஓ மேல வச்சுக்கிட்டு என்ன திட்டுற நீ? இதுக்கு மேல வாயை திறந்து ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க. ஏது தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்ன வாய மூட சொல்றீங்க? சூப்பர். இப்போ என் வாய மூடிடலாம், ஆனா ஊர் வாய எப்படி மூடுவீங்க? மா, நீ எதுக்கு அலற? நீதான் உன் மருமக எது பண்ணாலும் சரி சரின்னு சொல்லுவல. இந்த தப்புக்கும் அவதான் காரணம். இதையும் சந்தோஷமா ஏத்துக்கோமா. எதுக்கு அலற? நம்ம குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்காம இவ விட மாட்டா. டேய், பேசாம வெளியே வாடா. நான் போறேன்பா. என்னப்பா செந்திலு, போச்சா? கடைசியில உன் படிப்புக்கு நீயே மண்ணலி போட்ட போல இருக்குது.
அப்ப நீ இனிமே வாதியாரா இருக்க முடியாதா? அப்போ வாதியாருக்கு அவ்வளவுதானா? தண்டனக்கா டன் தான் தானா? டேய் போடா கிறுக்குப்ப. இனிமே இந்த அவமானத்தை நான் எப்படி தாங்குவேன்? எப்படி தாங்குவேன்? அத்தை, ஏன் அத்தை இப்படி அழறிய? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லுங்க. நீங்க தப்பு பண்ணல, அப்புறம் என்ன? எதுவும் தப்பா நடக்காது. நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, அந்த ஆண்டவன் துணையும் இருக்கு. ஏண்டா மாப்பிள, உனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது? இதை யாரோ நல்லா பிளான் பண்ணித்தான் பண்ணிருக்கானுங்க. சார், பையன் ரொம்ப தெரிஞ்ச பையனும் நம்பித்தான் நம்ம காலேஜில் சேர்த்தோம். அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை சார். இந்த பொண்ணு என்னடானா இவன் மேல போலீஸ் கேஸ் கொடுக்கணும்னு சொல்றான். போலீஸ் கேஸ் அது இதுன்னு வந்துச்சுன்னா தேவையில்லாம காலேஜ் பேரு தான் சார் கெட்டு போகும். இவனை சேர்த்துக்கிட்டா அப்புறம் தேவையில்லாம யூனிவர்சிட்டியில இருந்து நோண்டுவாங்க. அதனால தான் நான் அந்த பொண்ணுகிட்ட சமாதானமா பேசணும்னு சொல்றேன். அவ என்ன சொல்றான்னா, காலேஜில இருந்து அவனுக்கு டிசியை கொடுத்து அனுப்பி வச்சுட்டா நான் இந்த கேஸை இப்படியே விட்டுறேன்னு சொல்றான். எனக்கும் அதுதான் சார் சரின்னு படுது. என்னம்மா, உனக்கு இதுல சம்மதமா இல்ல நீ எதுவும் சொல்ல விரும்புறியா? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லுமா. எனக்கு நடந்த மாதிரி இனிமே யாருக்கும் இந்த காலேஜ்ல நடக்க கூடாது. அதுக்கு இந்த காலேஜை விட்டு முதல்ல அனுப்புறதுதான் சரி. நீ என்ன சொல்ற செந்தில்? யோ செந்தில், அப்புறம் என்னையா பேசாம கையெழுத்த போட்டுட்டு டிசியை வாங்கிட்டு போ. அதுக்கப்புறம் தேவையில்லாம போலீஸ் கேஸ்னு உங்க குடும்பம் தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கும். 4 செவத்துக்குள்ள விஷயத்தை முடிக்க பாருங்க. சார் ஒரு நிமிஷம். நீ என்னமா சொல்ல போற? என் புருஷன் நல்லவர் வல்லவரும் சொல்ல போறியா? இங்க பார், எல்லா அம்மாவுக்கும் தான் பிள்ளை நல்ல பிள்ளை தான். அதே மாதிரி தான் உன் புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் நீ நல்லவன் தான் சொல்லுவ. அதுவும் இல்லாம இது உங்க பரம்பரை வியாதி தானே சார். இவங்க அப்பாவும் ஸ்கூல்ல இதே தப்பதான் பண்ணாரு. இப்போ இவன் காலேஜ்ல. அவரோட ரத்தம் தானே. அப்போ அவங்க அப்பா மாதிரி தானே பையன் இருப்பான். ஐயோ ஐயோ ஐயோ, மா, இன்னும் என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்குதோ. ஏற்கனவே என் புருஷன் மேல பழிய போட்டு வாத்தியாருங்கிற பேரையே களங்கப்படுத்திட்டீங்க. எப்படியாவது என் மகனை வாத்தியாராக்கி அந்த பேரை திரும்ப வாங்கலான்னு இல்ல, நேத்து ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே இல்ல தெளிவா பதிவாயிருக்கு. இந்தாங்க, நீங்களே பாருங்க. இதை ப்ளே பண்ணுங்க. என்னடா தட்டி கேட்க வந்திருக்கியா? ஏமா பானு, அடிக்க ஆளை கூட்டு வந்திருக்கியா? உங்க கூட இப்படி இருந்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? உங்க கூட இப்படி இருந்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? இப்படி இருந்தா
தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஐயோ ப்ளீஸ் யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப், யாராவது வாங்க, ப்ளீஸ் ஹெல்ப், யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப், யாராவது வாங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு நான் எதையும் விலைக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னம்மா இது? நீ தப்பு பண்ணிட்டு எதுக்காக செந்தில் மேல தேவையில்லாம பழி போட்ட? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கவா? சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். கரிகாலன் சார் சொல்லிதான் நான் இப்படி பண்ணேன். அவர்தான் நான் சொல்ற மாதிரி பண்ணு, உனக்கு இன்டர்னல் மார்க்ஸ் மொத்தத்தையும் போடுறேன்னு சொன்னாரு. அதனாலதான் பண்ண. என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மிஸ்டர் கரிகாலன், என்ன இது? சார் இல்ல சார், அது வந்து அந்த பொண்ணு. என்ன சார், இத நீங்க பண்ணலன்னு சொல்ல போறீங்களா என்ன? எல்லாருமே தப்பு பண்ணிட்டு முதல்ல சொல்ற வார்த்தை நான் இத பண்ணலங்கிறது தான். நீங்களும் அதைத்தானே சொல்ல போறீங்க? ஒரு வாத்தியாரா இருந்துட்டு நீங்களே இப்படி பண்ணலாமா? அப்பா அம்மாக்கு அப்புறம் அதிகமா நம்புறது வாத்தியார தான். பெத்தவங்க உங்களை நம்பிதானே அவங்க பிள்ளைகளை அனுப்புறாங்க. அவங்கள தொடணும்னா நீங்க என்ன தாண்டி அது உங்களால முடியாது. இனிமே எனக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சு நீங்க எதையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது எனக்கு எதையாவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலுக்கு பல மடங்கு அதிகமா திருப்பி கொடுப்பேன். அது அன்பா இருந்தாலும் சரி, வம்பா இருந்தாலும் சரி. நீங்க 1 கொடுத்தா நான் திருப்பி 100 கொடுப்பேன். உங்களால அதை தாங்கவே முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு வயசு வேற ஆயிடுச்சு. போற காலத்துக்கு கொஞ்சமாவது புண்ணியத்தை தேடுங்க. நீங்க பண்ண பாவம் எல்லாம் போதும். அப்புறம் கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வெளியே கூடிய சீக்கிரம் ஆசிரியர் செந்தில் அப்படிங்கிற பலகைய ஊரே பார்க்கும், நீங்களும் பாப்பிய. அப்போ சில விஷயம் உங்களை விட்டு போகும். என்னது? இல்ல அப்பதான் உங்களுக்கு எங்களை பத்தி புரியும்னு சொல்ல வந்தேன். எனக்கும் எல்லாமே தெரியும் மாமனாரே. இல்ல எங்களுக்கும் 4 விஷயம் தெரியும்னு சொல்ல வந்தேன். நான் வரட்டா சின்ன மாமனாரே? பாய். இப்ப அவன் மேல உனக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாற்றத்துக்கு எல்லாமே நீ அவனுக்காக கஷ்டப்பட்டதா. அதான் பையன் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் சித்தப்பா. அவங்க நல்லா படிச்சாலே அது எனக்கு பண்ண மாதிரி தான். ஆனா என்னம்மா எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. அதெல்லாம் மாப்பிள்ள படிச்சிருவான். அவன் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா நீ ஆமாமா படிப்பை தவிர வேற ஏதாவது கேட்க சொல்ல. ஆமா கண்ணு, உனக்கு வேற ஏதாவது வேணும்னா என் மாப்பிள்ள போய் அதை வாங்கிட்டு வந்துருவாமா. அப்போ உங்க மாப்பிளைய சஞ்சீவி மாலைய பேத்து எடுத்துட்டு வர சொல்றீங்களா? என்னடா இவ்வளவு பெருசா கேக்குறா? சமாளிக்கலாம் விடுங்க. ஏமா
இவன் என்ன ஆஞ்சநேயர் சாமியா? அவன் வெறும் ஆசாமிமா. வேற ஏதாவது கேள. நான் இதை யோசிக்கிறா. எனக்கு ஸ்வீட்லயே அல்வா தான் ரொம்ப பிடிக்கும். அதான் அதை நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்ப பூ அது கேட்டா மாமா? பூ பிடிக்காத பொண்ணு யாராவது இருப்பாங்களா? அதுவும் மல்லிப்பூ. சின்ன பொண்ணுகள்ல இருந்து பல்லு போன கிழவி வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப எனக்கு பிடிக்காதா? அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். நான் எந்த அர்த்தத்துல வாங்கிட்டு வர சொன்னா அவர் எந்த அர்த்தத்துல வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க சித்தப்பா. சித்தப்பா, உங்க மருமகனுக்கு ஏன்டா புத்தி இப்படி போதும்? இதுல என்ன அர்த்தமா? உலகம் முழுவதும் ஒரே அர்த்தம் தான் கண்ணு. உனக்கு புரிய மாட்டுது. அதுவும் பாருங்க, எம்புட்டு பூ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. எனக்கும் மல்லிப்பூ வாசனை பிடிக்கும். அதான் நிறைய கனவோட வாங்கினேன். அதான் பழிக்காம போச்சா? அப்புறம் என்ன? இப்ப மாப்பிள்ள என்னமா பண்ணணும்? பூவை சாமி படத்துக்கு முன்னாடி வைக்க சொல்லுங்க. எனக்கு தேவையானதை நானே எடுத்துப்பேன். அதெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன இங்க நின்னுகிட்டு? நீ அவளுக்கு அல்வா கொடுக்கணும்னு நினைச்ச, அவன் உனக்கு கொடுத்துட்டா. யார் நீங்க? இங்கன வந்து எதுக்கு உட்கார்ந்திருக்கீங்க? பயப்படாதம்மா, நான் அசலூர்காரன். ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை தாமதமானதில்ல, இருட்டி போச்சு. இந்த நேரத்துல எங்க போறதுன்னு தெரியல. அதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போயிடுவோம்மா. நீ நல்லா இருக்கியாம்மா? உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியும். நீ அமுதா தானே? உன்னை தெரியாதவங்க இருப்பாங்களா? அண்ணன் எப்படிமா இருக்கா? பசங்க யாருக்குமே முறையா கல்யாணம் நடக்கல. பெரியவன் கல்யாணத்திலயும் பிரச்சனை. சின்னவன் வீட்டுக்கு தெரியாமலே ஒருத்தைய தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவ பொண்ணு கல்யாணத்தையாவது முறைப்படி பத்திரிக்கை அடிச்சு நல்லபடியா நடத்தணும்னு அவ ஆசைப்பட்டா. அதுவும் அவ நினைச்ச மாதிரி நடக்கலாமா? அவ மிகப்பெரிய மன கஷ்டத்துல இருக்காமா. அவ கவலைய நீதாம சரி பண்ணணும். அண்ணோ, வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம 2 நாளா சாப்பிடாம பச்சை தண்ணியை மட்டும்தாம குடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா புவனாவ மனசுல நினைச்சுட்டான். அவ பொண்ணுக்கு முறையா கல்யாணம் தான் நடக்கல, தாலி பிரிச்சு கோக்குற சடங்காவது நல்லபடியா நடக்கணும் தான். இத அவ உங்ககிட்ட சொல்ல தயங்கிட்டு மலைக்கோயில் முருக மேல பாரத்தை போட்டு விரதம் இருக்கா. அவ மனக்குறைய நீதாமா போக்கணும். அம்மா, நீங்க யாரு? உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நான் யாரா இருந்தா என்னம்மா, நான் சொன்னது நெசம். இத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அமுதா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாமா? இந்த சொல்லு. அம்மாக்கா. ஏய் சொல்லு செல்வா, என்ன? அப்புச்சி என்ன சொன்னாங்க? அப்புச்சி மட்டும் இல்லக்கா, இந்த வீட்டுல யாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுல உடன்பாடு இல்ல. இவங்க இதுக்கு சம்மதிப்பாங்கன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லக்கா. அப்போ நான் சொல்றத பண்றியா? நாளைக்கு மறுநாள் நாள் நல்லா இருக்கு, நம்ம வீட்லயே ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். சரிக்கா. புவனா பக்கத்துல இருந்தா போனு கூட அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சரிக்கா. அக்கா பேசுறாங்க. ஹலோ அண்ணமண்டி,
நல்லா இருக்கீங்களா? நீங்க கூட என்ன மறந்துட்டீங்கல்ல? ஏய், அப்படியெல்லாம் இல்ல புவனா. எங்களுக்கு எப்பவுமே உன் நினைப்புதான். இதோ இப்ப கூட உனக்கு தாலி பிரிச்சு போடுறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஹே, இது பாரு, நாளைக்கே நீயும் செல்வாவும் இங்க கிளம்பி வாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நாளைக்கு மறுநாள் நம்ம வீட்லயே வச்சு நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனை பண்ணிடலாம். ஏய், நம்ம வீட்லயே நடக்கிறதுனால உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? இல்ல அண்ணமண்டி, இதுல எனக்கு என்ன வருத்தம்? நம்ம குடும்ப நிலைமை எனக்கு தெரியாதா? நான் உங்க எல்லாரையும் பார்க்க வரேன்னு நினைக்கும் போதே எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி புவனா, நாளைக்கு 2 பேரும் பத்திரமா கிளம்பி வாங்க. அத்தை, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க நினைச்ச மாதிரி ஃபங்க்ஷனை நிச்சயமா பண்ணிடலாம். உன் உருட்டல் மிரட்டல்லாம் உன் புருஷன்கிட்ட வச்சுக்கோ. அண்ணமண்டி, நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக. அப்படிதான் இவ்வளோ இந்த வீட்டுக்கு வந்த மருமக. உங்களுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இவளுக்கும் இருக்கு. இந்த அதிகாரம் பண்ற வேலைலாம் வேண்டாம். இத தாண்டி இவளை ஏதாச்சும் பேசுனீங்க, அம்புட்டு தான் நீங்க வேற செல்வாவை பார்க்க வேண்டியது இருக்கும். ஏண்டி, என் தம்பிய மயக்கி எனக்கு எதிர திருப்ப பாக்குறியா? அக்கா, உன் புருஷன் பெரிய ரவுடியா இருக்கலாம். அந்த தைரியத்துல என் பொண்டாட்டிய மிரட்டுற வேலை வச்சுக்காத. உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்ட அம்முக்காவே அந்த பாடுபடுத்துனீங்க. இவ்வளவு சும்மா விட்டுருவீங்களா என்ன? நான் ஒன்னும் அம்மாக்கா இருந்த மாதிரி அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன். திருப்பி கொடுப்பேன். நியாயமா பார்த்தா இந்த ஃபங்க்ஷனை முறையா வீட்டுல வச்சிருக்கணும். அதுவும் நீங்க பண்ணணும். பண்ணல, ஆனா பண்றவங்களையும் பண்ண விட மாட்டீங்க. போங்க, போய் வீட்டு வேலையை பாருங்க. துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல சாமி கும்பிடணும். போய் வீடு முழுக்க சாணி போட்டு முழுக்குங்க. வா போலாம். எங்க பாத்தீங்களா? அவன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? கேட்டேன், அவன் பேசின எல்லாத்தையும் கேட்டேன். அக்கா ஓம் பேச்சுக்கும் மரியாதை இல்லை. அண்ணமண்டி இவங்க பேச்சுக்கும் மரியாதை கொடுக்குறா. மச்சான் என் பேச்சை கேட்க போகிறான். அவன் சின்ன பையன். என்ன எதுவும் மரியாதைலாம் பேசிட்டான்னா எனக்கு தான் அசிங்கம். அப்புறம் நான் கோவப்பட்டு கை வைக்க வேண்டியிருக்கும். அதான் வாயை மட்டும் தூரமாக நின்றுட்டு இருந்தேன். எங்க அது கொலைக்கிற நாய் கடிக்காது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க அமைதியா இருந்தாலும் ஆர்ப்பாட்டமே இல்லாம வேலையை முடிச்சிருவீங்கன்னு. உமா, இதுவே உங்ககிட்ட இப்படி பேசினது வேற ஒருத்தனா இருந்திருந்தோம், இந்நேரம் அவனை சம்பவம் பண்ணியிருப்பேன். என்ன பண்ண, அவன் தம்பி அவன் என் மச்சான் அவன் போயிட்டான். அதான் கையை கட்டி அமைதியாயிட்டேன். எங்க நம்ம விஷயத்துல ஒருத்தன் குறுக்க வந்தா, அது தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, ஏன் அப்பு ஒன்னும் இல்ல அத்தை.
அவதான் ஒண்ணு இல்லங்கிறாள்ல, அப்புறம் என்ன அவளையே பாத்துக்கிட்டு இருக்க? கிச்சன்ல போன் அடிக்குது, போ, உன் போனாதான் இருக்கும், யாருன்னு போய் பாரு போ. இவ ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு இருக்காளே. ஹலோ, யாரு? உன் தங்கச்சி செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சிரு. பாத்துக்கலாம். நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்க. நல்லா இருந்த என் குடும்பத்தை இப்படி பண்ணிட்டீங்களே. நாங்க உங்களுக்கு என்னங்க கெடுதல் பண்ணோம்? யாருமா நீ? என்ன பேசுற? நான் தாங்க உமா பேசுறேன். உனக்கு என்ன ஆச்சுமா? ஏன் காரணம் இல்லாம கோவப்படுற? என்ன ஆச்சா? ஐயோ, நல்லா இருந்த என்னோட தம்பிய உங்க பொண்ணை விட்டு மனச கலைச்சு அவனை வளைச்சு போட்டுக்கிட்டீங்கல்ல. இப்ப அவன் பாட்டுக்கு வீட்டுல இருந்தா தாலி பிரிச்சு கோக்குறேன் அது இதுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டீங்க. அவனும் நாங்க யார் சொல்றதையும் கேட்காம அவன் பாட்டுக்கு வந்தான். இப்ப என்ன ஆச்சு? அவன் வண்டியில வரும்போது தெருவுல போன லாரி மோதி 2 பேருமே ஸ்பாட்லயே செத்துட்டாங்களாம். என் தம்பி இப்படி அநியாயமா சாவடிச்சிட்டீங்களே. நீங்களா நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா, என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. நம்ம புள்ள நம்மளை விட்டு போயிட்டாளாண்டா. என்னக்கா சொல்ற? நான் தூக்கி வளர்த்த பூனை போயிட்டாளா? பூனாக்கு என்னமாச்சு? மா இல்லடா, உன் தங்கச்சி போயிட்டாளாண்டா. என்ன சொல்றமா? சொல்றீங்களா? டேய் மாமலா, போடா, என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடலாம். யாரும் எங்கேயும் போக வேண்டாம். அவ பத்திரமா வந்துருவாங்க. என்ன உளறிட்டு இருக்க? உன் தங்கச்சி தான் போன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அப்புறம் எப்படி பத்திரமா வருவாங்க, நல்லா வருவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க? பாரு அம்மாவை பாரு எப்படி அழறாங்கன்னு. டேய் நீ வாடா, என்னன்னு போய் பாத்துட்டு வருவோம். நான் தான் சொல்றேன்ல, அவங்க பத்திரமா வந்துருவாங்கன்னு. அப்புறம் எங்க போறியே இப்போ? அமுதா, என்னம்மா பேசுற நீ? உன் தங்கச்சிக்காரிக்கு போன பண்ணு, என்ன நடந்துச்சுன்னு கேளுத்தா. அவதானே போன் பண்ணி சொன்னா. அவங்க சொன்னது எல்லாம் நெசம்தான் சித்தப்பா. ஆனா அவங்க பத்திரமா திரும்ப வந்துருவாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா, அவங்க வந்த கார் ஆக்சிடென்ட் ஆனது எல்லாம் உண்மைதான். ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அவங்க பத்திரமா வந்துருவாங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி பத்திரமா வருவாங்கன்னு சொல்ற? ஏய், இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அதான்டா புதுவயல் ராணி. அவளை இப்ப வரைக்கும் நீ பார்க்க போகல. அன்னைக்கு அவளுக்கு இருந்த சொத்துக்கு உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா வர சொன்னாங்க. ஆனா நீ யோசிச்ச. நான் இவங்களை தவிக்க விட்டு போனதுக்கு அப்புறம் நீ உன் அக்காக்கு துணையா, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா கடைசி வரைக்கும் நீ கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டல்ல. அப்ப ராணிய பார்க்கவே போகல. அப்பச்சி, என்னை இங்க யாருக்கும் பிடிக்கல. நான் இவங்களை ஏமாத்திட்டேனா? உங்களுக்காவது என்ன பிடிக்குமா அப்பச்சி? அப்பச்சி, என்னை பத்தி எதுவும் சொல்லலையே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைனா அது நீ மட்டும்தான். ஏ மாமா, எல்லாரும் பத்தியும் சொன்ன. உன் பொண்டாட்டி எங்க அக்கா பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே மாமா.
அண்ணா, நீ கேட்ட அந்த வெள்ளி கொலுச கடைசி வரைக்கும் என்னால வாங்கி செந்தில், அப்பச்சி பச்சை பால் எடுத்துட்டு வா. நாங்க அப்பச்சி பால். ஆனா அது அவர் எனக்கு வாங்கி தர முடியலங்கிற வருத்தத்தை இன்னும் அவர் மனசுக்குள்ளேயே வச்சிருக்காரு பாரு. அவரோட பொண்டாட்டி நான் இருக்கேன். அவருக்கு பிடிச்ச மகன் செந்தில் இருக்கான். அவரு மச்சான் மாணிக்கம் இருக்கிறான். இருந்தும் அவர் ஏன் ஓ மேல வந்திருக்காரு தெரியுமா? அவர் இருந்து பொறுப்பா பாத்துக்க வேண்டிய இந்த குடும்பத்தை இப்ப நீதான் அவர் ஸ்தானத்துல இருந்து பொறுப்பா பாத்துக்கிற. அவர் உன்னை மனசார ஏத்துக்கிட்டாரு. அவர் உனக்கு தன்னோட நன்றிய சொல்லி இருக்காரு. ஆத்தா, நீ மாமாவை பார்க்கல, அவர் கூட இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு எம்புட்டு நாள் வருத்தப்பட்டிருப்ப. இப்ப அவரே உன்னை பார்க்க வந்திருக்காருமா. ஆமா அத்தை, எனக்கு ரொம்ப நாளா மாமாவோட ஆசீர்வாதம் கிடைக்காதது ஒரு ஏக்கமாவே இருந்தது. அது இன்னைக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. பெரியவங்க மேல இருந்து நம்மள ஆசீர்வதிக்கிறது எம்பட்டு பெரிய பாக்கியம் தெரியுமா? அது உனக்கு கிடைச்சிருக்காத்தா. நீ எங்க மனசுல மட்டும் இல்லத்தா, மேல இருக்கிற அவங்க மனசையும் ஜெயிச்சுட்ட. நீ தங்கண்டா, தங்கம். ஆமாவும் தெரியும். என்ன மாப்ள, ஹனிமூன் போற ஏதாவது பிளான் இருக்கா? எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். அமுதா, அமுதா கண்ணு, வாமா சாப்பிடலாம். என்னம்மா யோசனை? வா சாப்பிடலாம். அமுதா, அக்கா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ பதில் சொல்லாம இருக்க. அப்படி என்னடா யோசனை? அத்தை, நம்ம வீட்ல லாக்கர் எதனா இருக்கா? லாக்கரா? சித்தப்பா, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். லாக்கரா? ஆமாத்தா, இருந்துச்சு. உங்க மாமாவோட அப்புச்சி சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு ஒண்ணு கொடுத்தாரு. அத என் வீட்டுக்காரர் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அத திறக்க முடியாதுதா. அவர்தான் ஏதோ நம்பர் எல்லாம் போட்டு திறப்பாரு. அதை எங்களால திறக்க முடியலங்கிறதுனாலதான் அது எதுக்கு சும்மா இடத்த அடைச்சுக்கிட்டு கிடக்கேன்னு சொல்லி தூக்கி போட மனசு இல்லாம பின்னால போட்டு வச்சிருக்கோம். அத்தை, வாங்கல அது போய் பார்க்கலாம். அது எதுக்காத்தா இப்போ? அதத்தான் திறக்க முடியாதே. நீங்க கொஞ்சம் காமிங்கள. வாங்க வாங்க அத்தை. சரி வா. என்னன்னு சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க 3 பேரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீ சொன்ன விஷயத்துக்கு சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? ஏண்டா,
20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க அப்புச்சி அமுதாவுக்குள்ள வந்தாரா? அந்த அமுதா என்னடான்னா உங்க அப்புச்சி மாதிரியே நடந்தாரு உட்கார்ந்தாருன்னு சொன்னா யாருக்குடா சிரிப்பு வராது? அது சரிதான். அது எப்படி அவ எங்க அப்புச்சி மாதிரி பேசினா? அதுவும் பொம்பளை ஆம்பளை குரல்ல, அது எப்படி? ஏய், அது எப்படி நீ எங்களை கேட்ட? நீ பக்கத்துல இருந்தானே கேட்ட. அப்புறம் ஏமா அவளுக்கு மிமிக்ரி எதுவும் வருமா? அவதான் இப்போ பயங்கரமான கேடி ஆயிட்டால. எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பா. யார் யார்கிட்டயும் எப்படியோ உங்க குடும்ப விஷயத்த கறந்து அத உங்க முன்னாடி படமா ஓட்டி இருக்கான். ஆனா அவகிட்ட ஒரு சக்தி இருக்கு. எல்லாரையும் பார்த்து நீ இத பண்ண, நீ அத பண்ணன்னு அப்படியே பொட்டுன்னு அடிச்ச மாதிரி கரெக்டா சொல்றா. நாங்க என்ன, எங்க மாமா அம்மா எல்லாரும் காலில் விழுந்து அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. டேய், இந்த சந்திரமுகி கதையெல்லாம் என்கிட்ட விடாதடா. ஏண்டா உங்க அப்பச்சினாலே எங்களை ஒண்ணும் பண்ண முடியல. இவ என்னத்தடா எங்களை கிழிக்க போற? இவெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுடா. அத விடுங்க சித்தப்பா. நம்ம பாப்பா வாழ்க்கையை தவிக்க விட்டுட்டு அவங்க தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வைக்க போறாங்களா? அண்ணா என்னண்ணா இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படின்னு? பஞ்சாயத்து வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விடுவோம்னு பார்த்தா ஐயனாரு காட்டம்மனு மெட்டி அது இதுன்னு காட்டுக்குள்ள அனுப்பி கடைசியில அவங்க ஜெயிச்சுட்டாங்கண்ணே. நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கணும்ண்ணே. அமைதியா இருந்தா எப்படிண்ணே? அவ மட்டும் யாருடா? எனக்கு தங்கச்சி தானே. அவளும் நல்லா இருக்கணும் தானே இந்த அண்ணன் நினைப்பேன். அண்ணா என்னண்ணா பேசிட்டு இருக்க? அவளுக்கு அந்த எண்ணமே கிடையவே கிடையாதுண்ணே. அந்த அமுதாதான் இந்த பிளான் போட்டு அவ தம்பி இங்க கோத்து விட்டு இருக்கா. இது எதுக்கா இருக்கும்? எல்லாம் சொத்தை வலிக்கிற பிளானா தான் இருக்கும். ஆமா, நாளைக்கு உங்க வீட்டுல போனாவுக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் நடக்க போறதா கேள்விப்பட்டேன். ஆமா சித்தப்பா. அப்போ உங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் உனக்கு விருப்பம் இல்லையா? என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம பாப்பா இப்படி இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எனக்கு அவ்வளவு முக்கியமா என்ன? அண்ணா நீ எப்படியாச்சும் அந்த ஃபங்க்ஷனை நிறுத்துன. அப்போ விடுறா வடிவேலு. நாளைக்கு இந்த அண்ணனோட ஆட்டத்தை பாரு. அண்ணா என்ன பண்ண போற? புவனா, ஏய் இந்தா பூவை வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வா. தாலி பிரிச்சு கோக்கணுமா? தாலி டக்குனு வா. இன்னும் என்ன சொன்ன? எங்க வீட்டுல தான் ஒத்துக்கல, இப்போ உங்க வீட்டுல தாலி பிரிச்சு கோக்க போறாங்க. சந்தோஷமா இரு புவனா. நீ எனக்கு கிடைச்சது எனக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் சந்தோஷம்தான். அண்ணமட்டிய நினைச்சாதான் பாவம், நம்மளால அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். என்னடி, என்னை விட என் அக்காவை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க? ஆமா, எனக்கு உங்களை விட என் அண்ணமண்டிய தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தாலி கட்டினது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா இது நிலைக்க எங்க அண்ணமண்டி தான் காரணம். என்ன எப்ப பார்த்தாலும் அமுதா 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 கதானா? ஆமா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்கதான். வானே இல்ல ரெடி ஆயிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். இன்னும் 10 நிமிஷம் நான் ரெடி ஆயிடுவாரு. சரி வந்துடுறேன். அண்ணே இரு, பூ கொஞ்சம் அதிகமா இருக்கு, இதை எடுத்துட்டு போய் அண்ணமண்டிக்கு வச்சு விடு. சரி. மண்ணமண்டி மேல உனக்கு அவ்வளவு பாசம். ஓகே. ஓ இப்பதான் தெரியுதா இவன் என் தங்கச்சின்னு? என்கிட்ட சொல்லிதான் பேசுனீங்களா இல்ல கல்யாணம் பண்ணீங்களா அவளுக்கு? ஏன்டா முடிஞ்சு போனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? சரி அதெல்லாம் விட்டுருங்க. தாலி மாத்த போறேன்னு சொன்னீங்களா என்கிட்ட முன்னாடியே? நீங்களா முடிவெடுத்து இப்ப திடீர்னு வச்சா நான் எல்லாத்துக்கும் வந்து நிக்கணுமா? சரிடா, ஒரு 10 நிமிஷம் இருந்தா எல்லாம் முடிஞ்சு போகும்ல. எல்லாம் கரெக்டா பண்ணா எல்லாம் முடிஞ்சிடும். இவளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கல்யாணம். என்னோட தாலி கோக்குற ஃபங்க்ஷனே எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல வச்சு நடந்துச்சு. இதுல இவ ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். தாலி பிரிச்சு கோக்குறது முறையா மாப்பிள்ளை வீட்டுல நடத்தணும். இது அவங்க பண்ண வேண்டிய விசேஷம். இங்க எல்லாமே தப்பு தப்பா தானே நடக்குது.
எதுக்கு இவங்க கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்கிற? வா நம்ம போலாம். அவ இப்படி பண்றது என்ன புதுசா? ஐயரே, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஏங்க, இப்ப எதுக்கு நம்ம இவங்களுக்கு பயந்து வீட்டை விட்டு போகணும்? இருந்து ஏதாவது கலகம் பண்ணிருக்கலாம்ல. கலகமா? இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய கலவரமே நடக்க போகுது. பிரச்சனை நடக்கிறப்போ நாம இங்க இருக்க கூடாது. அதான் நாம எஸ்கேப் ஆகிறோம். புரியுதா? வா போலாம். தனலக்ஷ்மி நமஹாம், ஓம் தாண்யலக்ஷ்மி நமஹாம், ஓம் தைரியலக்ஷ்மி நமஹாம், ஓம் வீரியலக்ஷ்மி நமஹாம், ஓம் விஜயலக்ஷ்மி நமஹாம், ஓம் அபயலக்ஷ்மி நமஹாம், மகாதேவி நமோ நமஹ, ஓம் தனலக்ஷ்மி நமஹாம், மகாம்பிகாகி நமஹ. புஷ்பத்தை போடுங்கோ. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நமஹ. அம்மா, நலங்கு சாங்கியத்தை ஆரம்பிச்சிருங்க. எதுனாலும் முன்னாடி வந்து தரையில போட்ட மீன் மாதிரி துள்ளுவாள். அந்த அம்மாவை முன்ன வந்து நியாயத்தை பேச சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அதுக்குதான் போலீஸ், அரசு தரப்பு, அப்புறம் என் தரப்பு வக்கீல்னு ஒரு செட்டப்பாவே வந்திருக்கேன். இப்ப சட்டமே என் பக்கம் தான் இருக்கு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சீக்கிரம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புற வழிய பாரு. என்ன துன்பம் வரும் வேளையில சிரிப்பா? ஆமா, உனக்கு வர துன்பத்தை நினைச்சு ஒழுங்கு மரியாதையா உங்க ஆளுங்க வெளியே தூக்கி போட்ட பொருளை திரும்ப எடுத்து உள்ள வைக்க சொல்லு. இல்லன்னு வச்சுக்கோ, அசிங்கப்பட்டு போயிரும். அதுவும் இல்லையா? போன கொஞ்சம் அப்படியே தலைக்கு மேல தூக்கு. தூக்கு. ஓ, நல்லதுக்காக தான் சொல்றேன். போன் வர லேட் ஆச்சுன்னா அது உனக்கு தான் சிக்கல். இப்ப வந்துச்சா? அட்டெண்ட் பண்ணி பேசு. ஐயா பழனி, என்னையா எம்புட்டு நேரமா உனக்கு போன் போட்டுக்கிட்டு இருக்க, எடுத்து பேசவே மாட்டேங்கிற? அங்க எதுவும் பிரச்சனை பண்ணல இல்ல? ஏப்பா உன்னதான் கேக்குறேன். நீ உடனே கிளம்பி வா. கொச்சி, என்ன சொல்றீங்க? ஏப்பா பழனி,
நீ எதுவும் பண்ணிராத, நீ முதல்ல கிளம்பி வா. அப்பச்சி என்ன ஆச்சு? ஏத்தா என்னத்தான் நடக்குதுங்க? அத்தை, மாமா லாக்கர்ல வச்சிருந்த பத்திரத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எல்லாமே நம்மளோட பூர்வீக சொத்து. இன்னும் எதையுமே முறையா பிரிக்கவே இல்ல. அதுல நமக்கு வந்து சேர வேண்டிய பங்கும் இருக்கு. அவங்க இது எல்லாத்தையுமே மறைச்சு எல்லா சொத்தையும் ஆட்டைய போட்டிருக்காங்க. அத்தி, நாம அவங்க கிட்ட வம்பு வளர்த்தா நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா? அட நீ வேறக்கா, எவ்வளவு நாள் தான் உனக்கிட்ட பயந்து கிடக்குறது. சூப்பர் அமுதா, இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேற லெவல்ல இறங்கி தூக்கிட்ட பாரு. சித்தப்பா, நாம நல்லது பண்ணா திரும்ப மத்தவங்களும் நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு நம்பிதான் நாம இப்போ இந்த நிலைமையில இருக்கோம். அவங்க என்ன கெட்டது நினைப்பாங்கன்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சா அவங்களுக்கு அதை விட பெருசா ஒரு கெட்டது பண்ணாதான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க. எங்க சிக்கல் வந்து ஃபங்க்ஷன் நின்னு போயிருமோன்னு பயந்து இருந்தேன். நீ காப்பாத்திட்டா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை. மாங்கல்ய தேவதாஜை நமः, மாங்கல்ய ரூபாய நமः, ஸ்வர்ண மாங்கல்ய தேவதாஜை நமः, துர்காலட்சுமி சரஸ்வதி நமः, மகாம்பிகாயை நமः, மகாம்பிகாய ரூபாய நமः, சர்வசித்தி பிரதாயை நமः, மகாம்பிகா ரூபாய நமः, மாங்கல்ய தேவதாஜை நமः, மாங்கல்ய ரூபாய நமः, ஸ்வர்ண மாங்கல்ய தேவதாஜை நமः, துர்காலட்சுமி சரஸ்வதி நமः, மகாம்பிகாயை நமः, மகாம்பிகாய ரூபாய நமः, சர்வசித்தி பிரதாயை நமः, மகாம்பிகா என்னமா பண்ற? ஒரிஜினல் கல்யாணத்தை பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்க வீடியோ எடுக்கிறது? இதையாவது வீடியோ எடுப்பா. வரலாறு முக்கியமாப்ல, ரொம்ப முக்கியம். என்ன மாப்பிள இப்படி முறத்தவரி பண்ணிட்டீங்களே? நாம வட்டிக்கு கொடுக்கிற தொழில் தான் பண்றோம். அதையும் நாம நேர்மையாவும் நியாயமாவும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது காசு பணம் புழங்குற தொழில். அதுல கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நகை பத்திரம் இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வைக்கிறோம். நாம இது வரைக்கும் நகையை ஏலம் விடுறது, வீட்டை ஜப்தி பண்ணி சீல் வைக்கிறது இதெல்லாம் பண்ணதே கிடையாது. அதெல்லாம் பாவம். கஷ்டப்படுறவங்க பண உதவிக்காகத்தான் நாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். வட்டிக்கு வாங்கினவன் நாசமா போகணும், அவங்கிட்ட இருக்கிறத புடுங்கணும்னு நினைச்சா கடைசியில நாம நல்லா இருக்க மாட்டோம். அவங்கள நம்பித்தான் இந்த தொழிலை பண்றோம். அவங்கள அழிச்சிட்டு நாம எப்படி தொழில் பண்றது? இதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்பிள. ஒழுங்கு மரியாதையா அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்துருங்க. ஐயா, கொஞ்சம் வாய பொத்துறீங்களா? இது ஒண்ணும் உங்க ஃபைனான்ஸ் கம்பெனி இல்ல. இது நீங்க எனக்கு எழுதி கொடுத்துட்டீங்க. இப்ப இது என்னோட பொறுப்புல இருக்கு. தொழிலாம் எப்படி பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம். மாப்ள என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது எதுவும் முறையால மாப்ள. நிறுத்துங்க மச்சான். நீங்க முறைய பத்தி பேசுறீங்களா? ஆமா, அப்படி என்ன எங்க விஷயத்துல நீங்க முறையா நடந்துக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். அமுதாவை எனக்கு கட்டி கொடுக்கறதான பேச்சு? என் பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு நீங்க தானே எங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க. இப்ப அந்த பக்கத்த குடும்பத்துல உங்க பொண்ணை கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க முறைய பத்தி பேசுறீங்களா? அந்த
ஒண்ணு இல்லாத குடும்பத்து கூட எங்களுக்கு சமமா சம்மதம் பண்ணிய. என்னையும் அவனையும் பக்கத்துல வச்சு அவனை வசதி பேசுறிய. தாலிக்கு வைக்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்துலயும் எங்க குடும்பத்தை அவங்க முன்னாடி மட்டம் தட்டி பேசுனீங்க. நீங்க முறைய பத்தி பேசுறீங்களா? இப்ப நீங்க இருக்கிறது என் வீடு. போகணும்னா நீங்க இந்த வீட்டை விட்டு போங்க. என்னதா உன் அப்பச்சி இவன் எடுத்தறிஞ்சு பேசிட்டான்னு உனக்கு இவன் மேல வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அவர் இன்னைக்கு அப்படி பேசினதுதான் சரி. எங்க அப்புச்சிக்கு நானா சின்ன வயசுல இருந்தே அம்புட்டு விருப்பம் கிடையாது. அந்த அமுதா தான் உசுரு. அவளைதான் எப்ப பார்த்தாலும் தலையில தூக்கி வச்சு ஆடுவாரு. அவ கல்யாணத்தப்போ அம்புட்டு பிடிவாதமா அந்த செந்தில் பையதான் வேணும்னு நின்னா. அப்பவும் எங்க அப்புச்சி அவளுக்காக தானே சம்மதிச்சாரு. கடைசியில நான் இவரை கட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளால அப்புச்சிக்கு பல அசிங்கம் வந்தாலும் திரும்பவும் அவளதான் பக்கத்துல சேர்த்துக்கணும்னு நினைச்சாரு. வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு சொன்னவள திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து செல்வா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சாரு. அவ என்ன பண்ணா? திரும்பவும் அப்புச்சி அவமானப்படுத்தி நம்மளையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. இப்ப கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தானே வீட்டு பத்திரத்தை கொடுக்க சொல்லி நம்மள திட்டுறாரு. அப்ப அவர் மனசுல அமுதா தானே இருக்கான்னு அர்த்தம். இம்பிட்டு பண்ணாலும் எங்க அப்புச்சி அந்த அமுதாவை தான் வசதியா நினைச்சிட்டு இருக்காரு. என்ன எப்பவுமே கிள்ளு கீரியா தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இது வேணும் தான். ஏன் அப்பச்சி உங்களை எப்படி விவரமான ஆளுன்னு நினைச்சேன். இப்படி வீட்டை சீல் வைக்கிற நிலைமைக்கு விட்டீங்களே. இப்படி நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏதாவது பண்ணி சொத்தை நம்ம பேருக்கு மாத்திருக்கலாம்ல. டேய் என்னடா பேசுற நீ? சொத்து மொத்தமும் என் அப்பச்சியோடதுடா. அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்தை எல்லாம் அவங்களை ஏமாத்தி எடுத்துக்கிட்டதுடா. நான் அப்பவே முறையா எதையும் எழுதி வாங்கல. அப்பப்ப வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாமே அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து சமாளிச்சு அப்படி இப்படின்னு இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இந்த சொத்து பத்துகளை பத்திய மொத்த விவரமும் என் கூட பிறந்த கதிரேசன் அண்ணன் ஒருத்தருக்கு மட்டும்தானே தெரியும். ஆனா அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் இது சம்பந்தமா எந்த விஷயமுமே தெரியாதுடா. அது இப்ப எப்படி தெரிஞ்சது? இது எல்லாமே அந்த லாக்கரை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் மூலப்பத்திரத்தை அந்த லாக்கர்ல தான்டா வச்சிருந்தாரு. அவரை தவிர அந்த லாக்கரை திறக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாதுடா. அவங்களுக்கு இது சம்பந்தமா எதுவுமே தெரியாதுடா. நானும் அந்த லாக்கரை திறந்து மூலப்பத்திரத்தை எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான்டா. என்னாலையும் முடியலடா. நல்லபடியா முடியல. பிரச்சனை இப்பதான் ஆரம்பம். ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த குடும்பத்தை நான் கைவிட மாட்டேன். அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசி வண்டி போயிட்டு இருக்கு. நீ குறுக்க வந்து நிப்பாட்டிடாத ப்ளீஸ். ஏற்கனவே எந்த பிரச்சனை எந்த மூலையிலேருந்து வருதுன்னு தெரியல. ஏற்கனவே அவளை நான் ரிலாக்ஸ்டா கூட பார்க்க முடியல. இன்னொரு பக்கம் என்னடான்னா
அவர் தம்பி என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டி அவளுக்கு டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க அண்ணி, இன்னொரு பக்கம் அவ தங்கச்சி. இதெல்லாம் பார்த்தாம என் பங்காளி பழனியால பல பிரச்சனை. இப்படி சதா பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கிறவ கொஞ்ச நேரம் தான் நிம்மதியா இருக்கா. இந்த நேரத்துல தான் நான் அவளை பார்த்து கொஞ்சம் ரசிச்சு கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அதையும் கெடுத்துறாத, உனக்கு புண்ணியமா போவோம். முதல்ல நீ கிளம்பு தீபா, நீ கிளம்ப. அட பாவி, என்னடா இப்படி விரட்டுற? உன்னை படிக்க வச்சு பாஸ் ஆக்கே தீருவேன்னு என் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏய், யாருக்கிட்ட உங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்க? நானே எங்க அம்மா சத்தியம் பண்ணி தரல பாஸ் ஆயிருவேன்னு. நீ நடனா உங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க? அம்மா தாயே, உன் சத்தியத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு கொஞ்சம் கிளம்புறியா? இந்த சத்தியவான் வாழ்க்கையில விளையாண்டாத ப்ளீஸ். போயேன் தீபா, யோசிக்காத, சீக்கிரமா கிளம்பு. யாரா வந்தது? யாரும் வரலையே. நீ கதவு மூடாம மரத்துல மூடதா சொல்ற. வீட்டுக்குள்ள யாரும் வரல. நான் இப்ப என்ன கேட்டு போட்டேன்னு இப்படி பதற? நீயே யாரும் வரலன்னா வரலன்னு சொல்லு. அதான் நானும் சொல்றேன், யாரும் வரல. இவனுக்கு என்னமோ ஆயி போச்சு. இவன் மொழியே சரியில்லையே. அக்கா, நான் கடைக்கு போயிட்டு வர்றேன். திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கான், பாத்துக்கங்க. என்னடா வாசல்ல பொம்பளை பிள்ளை செருப்பு கிடக்குது? யாருது அது? செருப்பா? அது அம்மாவோடதான் இருக்கும். உங்க அம்மாவுக்கு இம்புட்டு அவசரமான செருப்பா? அத உங்க அம்மா போடுதோ? ஏக்கா, இது உன் செருப்பா? ஏய், இவ்வளவு அவசரமான செருப்ப நான் என்னைக்கு போட்டிருக்கேன்? என்னை இன்னும் என் பிள்ளைய அம்புட்டு ஒசரத்துக்கு கொண்டு போகல. அப்ப யாருது? இல்ல, இது அமுதா. இது ஏன் செருப்பும் இல்லையே. உன் செருப்பு இல்ல, ஆனா உன் செருப்பு தான். அது உனக்காக நான் வாங்கின புது செருப்பு. சொல்ல மறந்துட்டேன், அவ்வளவுதான். அது அமுதா வந்து மேல இருக்க பருப்பு டப்பால எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாள், அதுக்குதான் ஹை ஹீல்ஸ். மாப்பிளைக்கு அம்புட்டு பொறுப்பு. ஏண்டா, அரேடி ஸ்டூல வாங்கிட்டு வந்துட்டு அமுதா புள்ள ஒசரத்தை குறை சொல்றீங்களோ? அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ள யாராவது செருப்பு போட்டு நடப்பாங்களாடா? ஏன் நடக்கூடாது? ஃபாரின்ல எல்லாம் வீட்டுக்குள்ள செருப்பு இல்லாம நடக்கவே மாட்டாங்களாம். இங்க பணக்காரங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள செருப்போட தான் நடக்கிறாங்க. அவங்க நடக்கும்போது ஏன் அவங்க நடக்கூடாதா? என்ன நீங்க கேள்வி கேட்ட இருக்கீங்க? முதல்ல கடை கிளம்புங்க. போ. எதுக்குடா என்ன அவசரப்படுற? டேய், டைம் ஆயிடுச்சுல. டேய், நீ ஏதோ உரைக்கிற. அப்பதான் நீங்க உள்ள போற. இத உள்ள வைக்க போறேன். இப்பதான் நீயே வெளியே போயிட்டு அலைஞ்சிட்டுலாம் வர. உனக்கு எதுக்கு இந்த சிரமம்? கூட நேற்று நானே வச்சிடறேன். பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். ஐயா, குடு குடு. இதான் நீங்க எப்படியாவது பாஸ் ஆக்கிடணும்னு என்ன பாடம் நடத்த சொன்னது இவங்கதான். யாருக்கும் தெரியாமலாம் வரல, அமுதா சொல்லிதான் வந்தேன். ஏண்டா மாப்பிள, ஒரு சாதாரண விஷயத்த இப்படி மறைச்சு ஒழிச்சு ஏன்டா இப்படி பெருசாக்குற? இந்த பிள்ளை அமுதா வர சொல்ல போய் அவனை நீ தப்பிச்ச. இல்லாட்டி உன் நிலைமை இப்ப என்ன ஆயிருக்கும்? இல்ல மாமா, அமுதா இப்பதான் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்துல இவ என்ன பார்க்க வந்து அமுதா தப்பா எடுத்துக்கிட்டான்னா அதுக்கு பயந்துதான் இப்படி பண்ண. வேற எந்த தப்பான எண்ணமும் என் மனசுல இல்ல. டேய், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இருந்தாலும் பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அமுதா தப்பா நினைக்கும்னு சொல்றியே, இதெல்லாம் ஓவரா மாப்பிள. ஆத்தா, என் மாப்பிளைக்கு நல்லபடியா பாடம் சொல்லி கொடுத்து பாஸ் ஆக்கிறே ஆத்தா. உனக்கு ஒரு கோயிலே கட்டி கும்பிடுறோம். இந்த வடிவேலு, யாரா அந்த புள்ள புதுசா இருக்கா? அட இவளா?
அந்த செந்தில் பைய கூட படிச்சவ. நம்ம பையன் பெஞ்ச தேய்ச்சி தேய்ச்சி ஃபெயில் ஆயிட்டான். இந்த பொண்ணு நல்லா படிச்சு வாத்தியார் ஆயி போச்சுல. இப்ப அவன் படிக்கிற காலேஜ்ல அவனுக்கே பாடம் எடுக்கிறானா பாத்துக்கோன. இப்பதான் நம்ம பையன் மும்பரமா படிக்க ஆரம்பிச்சிருக்கான்ல. அப்புறம் ஏதோ அவனுக்கு பரீட்சை வருதான், அதனால அவனை படிக்க வைக்க அமுதா இவகிட்ட உதவி கேட்டிருப்பா. அதுதான் வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். ஓ, அதான் அப்படி போகுதா? இப்போ நான் வாத்தியாருக்கு படிக்க வைக்கும் போதே இந்த அமுதா யாரையும் மதிக்காம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இதில் பாஸ் ஆகி வாத்தியார் ஆயிட்டான், அவன் ஆட்டம் தாங்கவே முடியாது. செந்தில் பையில லேசில் நினைக்காத. அவன் ஏமாத்தினது வெளியே தெரிஞ்சதுனால தான் பைய பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி இருக்கான். அவன் மட்டும் உண்மையாகவே வாத்தியார் ஆயிட்டான், அப்புறம் அவனெல்லாம் மதிக்கவே மாட்டான். இவனை பாஸ் ஆக விடாமல் தடுக்க அவன் ஏதாவது திட்டம் போட்டான் அவன்கிட்ட. நீ ஏதாவது ஒரு திட்டத்தை போடுன. இவன் திரும்ப படிக்க ஆரம்பிச்சதும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணுமே. எங்க அம்மா தலைகால புரியாம ஆடிட்டு இருக்காங்க. என் மாமன் எல்லாத்துக்கும் மேல மாப்பிள்ளன்னு இவனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். என்ன வந்து எல்லாருமே வெறும் பையன் மாதிரியே பாக்குறாங்கண்ணே. அவனை உருப்படாம ஆக்க நீ என்ன பிளான் வேணா போடுன. நான் உனக்கு பக்கபலமா நிக்கிறேன்.